பண்ணலாம் அனலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ். ஸோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை டெஸ்டிங் வந்து அனுப்பணும். ஹைபோதசிஸ் வந்து வந்துச்சு. ஹைபோதசிஸ் வந்து இந்த இதில் பண்ணுறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் அனலிட்டிக் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. இப்போ அனலிட்டிக் ஸ்டடி அப்படின்றது இந்த இடத்துல ஓபிடி வந்து பார்க்கலாம். ஓகே நம்ம இன்னைக்கு ஓபிடி வந்து பார்க்கும்போது இதை வந்து ஓபிடி இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து மாட்டிருப்பாங்க. அப்போ இது கிராஸ் செக்ஷன் ஸ்டடி ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு டோட்டல் பாப்புலேஷன் வந்து எல்லாத்துக்கிட்டே சர்வே பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம மையோபியா பண்ணாலே ப்ரிவலன்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம பண்ணது வந்து கிராஸ் செக்ஷன் ஸ்டடி. இப்போ எவ்வளோ பேர் கண்டுபிடிக்காங்க, எவ்வளோ பேர் போடல. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் பேஸ் பண்ணி அப்போ இது வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கிறது வந்து நம்மளோட பேஷன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இவங்களோட பேஷன்ஸ் ஐசியூ இருக்காங்க. அப்போ டிசீஸ் அப்போ கேஸ் இவங்க வந்து கண்ட்ரோலாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ டிசீஸ்லேருந்து நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பின்னாடி போகும். அப்போ இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடி. அப்போ செலக்ஷன் குரூப் அப்படின்றது வந்து ரேண்டம் செலக்ஷன் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். வித் டிசீஸ் வித்தவுட் டிசீஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து வச்சு நம்ம ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து மைக் வச்சு இன்டர்வியூ கேட்போம். அப்போ வந்து மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கேட்கலாம் இன்டர்வியூல. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஆட்ஸ் ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இங்கே ப்ரெசன்ஸாக அப்சென்ஸாக இருக்காங்க. கோஹார்ட் ஸ்டடி அப்படின்றது அடுத்த இது. ஸோ ரெண்டு டேபிள் மூணு டேபிள் கோஹார்ட் ஸ்டடி அப்படின்றது வந்து இங்கே வந்து 100 people எடுத்துப்போம். இங்கே வந்து இவங்க உமன்ஸ் அப்படின்னு எக்ஸ்போஸ் நாட் எக்ஸ்போஸ் OCP DVT அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இவங்க வந்து எக்ஸ்போஸ் இவங்க வந்து நாட் எக்ஸ்போஸ். அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 வருஷம் ஃபாலோ பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். பாப்புலேஷன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்து இவங்களுக்கு புது கேஸ் வந்து கண்டுபிடிக்கும். இன்சிடென்ஸ் இங்கே கண்டுபிடிக்கிறதுனால இங்கே வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் எக்ஸ்போஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் நாட் எக்ஸ்போஸ். அப்போ ரிஸ்க் ரேஷியோ அப்படின்றத டிரைவ் பண்ணுவோம். அப்போ கேஸ் கண்ட்ரோல் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்ம கன்ஃபவுண்டர்ஸ் ரிமூவ் பண்ணணும். கேஸ் கண்ட்ரோல் அதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்லைன்னா அது கன்ஃபவுண்டர்ஸ் ரிமூவ் பண்ணணும். கன்ஃபவுண்டர்ஸ் அந்த காஃபி இருக்கு அது வந்து கன்ஃபவுண்டர் அது நோ அசோசியேஷன் அது வந்து சேம் ஏஜ் 40 வயசு தான். அப்போ ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுற மாதிரி. அதுக்கப்புறம் அனலைசிஸ் பண்ணி அப்போ கன்ஃபவுண்டர் ரிமூவ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறது இங்கே வந்து வேலை. இங்கே ஆட்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து லாஜிக்கலாக பார்க்கும்போது ரிஸ்க் ஃபேக்டர் டிசீஸ் இருக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாதவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? கோஹார்ட் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது செலக்ஷன் ஆஃப் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் பர்சன்ட். கோஹார்ட் அப்படின்றது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் டேட்டா வச்சு இது ரெண்டுமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாதவங்களுக்கு கம்பேர் பண்ணுவோம். அப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ பண்ணுவோம். இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஃபாலோ பண்ணுவோம், அனலைசிஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ரிஸ்க் ரிஸ்க் ரேஷியோ அப்படின்றது வந்து டிசீஸ் வந்தவங்க டிவைடட் பை டோட்டல் இன்சிடென்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நாட் எக்ஸ்போஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாதவங்க சி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் டிசீஸ் நாட் டிசீஸ். இதை பேஸ் பண்ணி வந்து அப்போ ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஸ் ரிஸ்க் ஆஃப் நாட் எக்ஸ்போஸ் டு a particular event. அப்போ ஈவெண்ட் அப்படின்றது இதான் வந்து வச்சிருக்கோம். ஓகே இதோட டெஃபினிஷன். அப்போ எங்கே இருக்கும் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க் அப்படின்றது பாப்புலேஷன் அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க். அப்போ அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க் அப்படின்றது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வந்து ஒரு வாட்டர் காமிச்சிருப்பாரு. அப்போ ஸ்மோக்கிங் அப்படின்றது 80% வந்து கொடுக்குது. அது கான்ட்ரிபியூட் பண்ண மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மி கண்ட்ரிபியூட் பண்ணுறது. அதை வந்து பண்ணுறது எக்ஸ்போஸ் மைனஸ் நாட் எக்ஸ்போஸ் இன்சிடென்ஸ் டிவைடட் எக்ஸ்போஸ் வந்து பண்ணிடணும். ஆனால் இப்போ அவங்க ஸ்மோக்கிங் வந்து 80% பேருக்கு ஸ்மோக்கிங் ஆகிடுமா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பாரு இது ஃபுல்லாகவே ஸ்மோக்கர்ஸ். இதில் வந்து டிசீஸ் இருக்காங்க, இவங்க வந்து நாட் டிசீஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பாப்புலேஷன் மட்டும் எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது. அப்போ இன்சிடென்ஸ் ஆஃப் எக்ஸ்போஸ் மைனஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் நாட் எக்ஸ்போஸ் டு த இன்சிடென்ஸ் ஆஃப் எக்ஸ்போஸ்ட். இதான் வந்து பாப்புலேஷன் ஸ்மோக்கிங் பாப்புலேஷனா. இப்போ டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து மொத்த பாப்புலேஷன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க நான் ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போ இன்சிடென்ஸ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் மைனஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு டோட்டல் இன்சிடென்ஸ் வந்து எடுத்தா இந்த ஃபார்முலா வரும். அப்போ இது வந்து டோட்டல் பாப்புலேஷன். இது எப்படி சொல்றாங்கன்னா இப்போ இது நான் ஸ்மோக்கிங் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆல்சோ இன்டர்பிரேட் பண்ண இந்த அசோசியேஷன்ல லெஸ் தென் பண்ணா இந்த சேவ் பண்ணும் ஹெல்ப் பண்ணுது. மோர் தென் பண்ணா வந்து நெகட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி வந்து அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க் அப்படின்றது ஆக்சுவலி அந்த எக்ஸ்போஸ்ட் குரூப்ல அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிருக்கு டிசீஸ்க்கு அது. ஓகே பாப்புலேஷன் அட்ரிபியூட்டட்னா வந்து மொத்த பாப்புலேஷன் எக்ஸ்போஸ் ஆனாலும் அன்எக்ஸ்போஸ்ட் பார்த்தாலும் அதில் எக்ஸ்போஸ் எவ்வளோ வந்து இது பண்ணிருக்காங்க மைனஸ் பண்ணணும் நாட் எக்ஸ்போஸ் டோட்டல் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இன்டர்பிரேஷன் தெரியும். அட்வான்ஸ் அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படி பார்க்கும்போது எக்கலாஜிக்கல் ஸ்டடி ஹாஸ்பிட்டல் இங்கே ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க இல்லையா இவங்க வந்து எக்கலாஜிக்கல் ஸ்டடி ஸ்மோக்கிங் கார்டியாக் ஸ்டென்ட் அப்போ எல்லாம் டாக்ஸ் வந்து வச்சு பார்க்கும்போது இது ஒரு பாப்புலேஷன் பேசிஸ் வந்து நடக்குது. ஓகேவா? இந்த கோரிலேஷன் வந்து ரொம்ப தேர்ட் பார்ட்டி டேட்டா டாக்ஸ் சிஸ்டம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபேலசி இன்க்ளூஷன் ஃபேலசி அப்ளை பண்ண முடியாது. ரெட்ரோஸ்பெக்டிவ் கோஹார்ட் ஸ்டடி அப்படினா வந்து இது கோஹார்ட். ஆனால் இங்க வந்து நிறைய ஃபைல் வந்து வச்சிருக்கோம். அப்போ வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கோஹார்ட் நான் கான்கரண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ் நான் கான்கரண்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டடி அப்படினா பாஸ்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் பேஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ 4 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் வச்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு பின்னாடி போய்ட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் கோஹார்ட் அப்படின்றது வந்து 40 ஏஜ் இருக்கவங்க வந்து டிசீஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் 39 எலிஜிபிள் அப்போ அவங்க 40 எலிஜிபிள் அவங்க ஆட் பண்ணுவாங்க மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓப்பன் கோஹார்ட் அது இண்டிவிஜுவல் ஜாயின் அண்ட் லீவ் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் கோஹார்ட் அப்படின்றது அடிஷன் கோஹார்ட் சம்மரி அப்படி பார்க்கும்போது ஓவரால் இது ஸ்னாப்ஷாட் இருக்கும். இது வந்து கேஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் இது ப்ராஸ்பெக்டிவ் எக்கலாஜிக்கல் அப்படின்றது வந்து நம்மளோட கோரிலேஷன் ஸ்டடி. இப்போ வந்து கோரிலேஷன் இது ரிஸ்க் ஃபேக்டர் இது வந்து அதோட ரிசல்ட் அப்படினா இப்போ பாப்புலேஷன் வந்து யூனிட்டி இண்டிவிஜுவலா இருக்கு. இப்போ கிராஸ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படினா வந்து பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே கேஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனா டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது கோஹார்ட் அப்படின்றது ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் எக்ஸ்போஸ் நான் எக்ஸ்போஸ் டிசீஸ் நாட் டிசீஸ் அப்படினா எக்காலஜி அப்படின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனா வந்து ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் ஆப்ரேட்டர் டேட்டா வந்து இன்ஜினியர் மை யூஸ். ஸோ இது வந்து யூஸ் வந்து இன்சிடென்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்ஸ் ரேஷியோ அப்போ இன்சிடென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க் பாப்புலேஷன் அட்ரிபியூட்டபிள் ரிஸ்க் இது வந்து கோரிலேஷன் பயாஸ் அப்படி பார்க்கும்போது கோஹார்ட் ஸ்டடி வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு போகும்போது அப்சர்வேஷன் வரது ஹார்ட் ஆன் எஃபெக்ட். ஸோ இது வந்து போடுவாங்க அப்போ அட்ரிபியூஷன் ஓகே ரீடிங் வந்து ஈக்குவல் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். அப்போ கேஸ் கண்ட்ரோல் ஈக்குவல் பயாஸ் செலக்ஷன் அது நான் செலக்ஷன் பயாஸ் அப்படின்றது இங்க யார் செலக்ட் பண்ணணும் அதில் பயாஸ் வந்து இருக்கு. இந்த பாப்புலேஷன் செலக்ட் பண்ணணும். இது வந்து எக்கலாஜிக்கல் தெரியும். இப்போ இதோட அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து ப்ரிவலன்ஸ் அப்படின்றது பர்டன் வந்து சொல்லுவோம். ஓகேவா? கேஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டின் கேட்டே போயிட்டு கேஸ் கண்ட்ரோல் மல்டிபிள் ரிஸ்க் அனலைஸ் பண்ணலாம். டிசீஸ் வந்து ரேர் டிசீஸ் எஃபெக்ட் காஸ்ட் போகிறதுனால லெஸ் டைம் எக்ஸ்பென்ஸ் லெஸ் டைம் கன்சூமிங் மல்டிபிள் அவுட் இங்க வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்போ ஃபாலோ பண்ண அவுட் வந்து மல்டிபிள் அவுட் வந்து அசஸ் பண்ணலாம். எக்ஸ்பென்சிவ் டைம் வந்து அதுக்கு நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். இன்சிடென்ஸ் அட்ரிபியூட்டபிள் கண்டுபிடிக்கலாம். இது பாப்புலேஷன் பேஸ்ட் கோரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ரேர் இன்வெஸ்டிகேஷன் நெஸ்டட் கேஸ் கண்ட்ரோல் அதாவது கேஸ் கண்ட்ரோல்ல வந்து நெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கோஹார்ட்ல வந்து குட்டி குட்டியா வந்து கேஸ் கண்ட்ரோல் அப்போ வரது வந்து கேஸ் கண்ட்ரோல் மாத்திடுவாங்க. ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் அப்படின்றது வந்து அந்த இருக்கு இல்லையா ஈஓ எக்ஸ்பெரிமெண்டல் அது ஃபார்முலேஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஓபிடி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டடி ஹைபோதசிஸ் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு எவிடன்ஸ் பேஸ் பண்ணனும். எஸ்டாப்லிஷ் காஷல் அசோசியேஷன் அப்படின்றது வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண ஃபைனலா வந்து ஒரு ரிசர்ச் மெட்டா அனாலிசிஸ். ஸோ இது வந்து பெஸ்ட் ரிசர்ச் அப்படிவாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கோஹார்ட் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சு பண்ணுறது ரெட்ரோஸ்பெக்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ் எப்படி பண்ணுறது ரேண்டமைஸ்ட் ட்ரையல் நான் ரேண்டமைஸ்ட் ட்ரையல் ரேண்டமைஸ்ட் ஜிம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜிம் இருக்கு அந்த ஷிகாலாஷ் வந்து இப்போ இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து ஜிம் இருக்கு இல்லையா அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் பெட்டர் கியூர் எடுப்பாங்க. அப்போ வந்து கியூருக்கு வந்து கியூர் எடுப்பாங்க ட்ரக் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் இது கொடுத்தா இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரிவென்ஷன் அப்படின்றது வந்து
வேக்சின்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து எம்ஐ ஆகிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி பண்ணுவோம். ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டாப் பண்ணுறது செசேஷன். ஈடியாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்றது வந்து ஒன்று வந்து எக்ஸ்போஸ் இன்னொன்று நான் எக்ஸ்போஸ் அப்படி வந்து பார்க்குறது ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு ஹெல்த் சர்வீஸ் போய் பேசுகிறோம். அது பேஸ் பண்ணி அவுட் மாதிரி டாபிக் வந்து கிடையாது. நான் ரேண்டமைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கிடையாது இங்கே வச்சுங்க. இங்கே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் ரேண்டமைஸ் அது பேஸ் பண்ணி ஓகேவா. நேச்சுரல் டிசாஸ்டர் காலரா இப்போ மைக்ரேட் குரூப் இது நேச்சுரல் டிசாஸ்டர். இங்கே வந்து ப்ரீ அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஸ்டடி. அப்போ வேக்சின் ஸ்கிரீனிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு அப்புறம் சீட் பெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டடிஸ். ஆனால் இந்த ஜெனரல் பப்ளிக் அண்ட் எந்த ஒரு கண்ட்ரோல் குரூப் வந்து அது இருக்காது. ஓகேவா. ரேண்டமைசேஷன் ரேண்டம் அலோகேஷன் அவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ சான்ஸ் வந்து எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேவா. அவாய்ட் பண்ணுறது செலக்ஷன் பயாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது செலக்ஷன் பயாஸ். அது ஃபர்ஸ்ட் இது ரேண்டமைசேஷன் கொடுப்போம். ரேண்டமைசேஷன் ஸ்டெப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க அதாவது ஜிம்முக்கு வரது ரேண்டமைசேஷன் அங்கே வரதுக்கு முன்னாடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு இங்க பாருங்க ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு சொன்னாங்க. அப்போ ப்ரோட்டோகால் வந்து பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் கிட்ட கிளியரன்ஸ் அக்வைர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தனியாக அப்படிங்கிற ரேண்டமைசேஷன் அதுக்குள்ள போய் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு அதுவும் ஸ்டாண்டர்டைஸ் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடணும். அவுட்கம் வந்து பார்க்கணும். ஓகேவா. பயாஸ் அண்ட் கன்ஃபவுண்டிங் அடிச்சாட்டு பயாஸ் அண்ட் கன்ஃபவுண்டிங் பண்ணும்போது பயாஸ்னா வந்து எரர் அப்படின்றது 6 9 ஓகே. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டைரக்டர் ஆஃபீஸ் வந்து இருக்கு. அப்போ இங்க வந்து எரர் வந்து ரெண்டுமே இருக்கு. இங்க வந்து ரேண்டம் பீப்புள் பண்ணிருப்பாங்க. இது சாம்பிள் எரர். இது வந்து சிஸ்டமேட்டிக் எரர். இங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு. இது பயாஸ் இருக்கு. நம்மளோட டைரக்டர் வீட்ல வந்து பயாஸ் இருக்கு. அப்சர்வர் பயாஸ் அப்படின்றது வந்து டைரக்டர் டாக்டர் ஃபிசிஷியன் இருக்கு. அவர் வந்து ஒரு டியூட்டி டெஸ்ட் எடுக்கிற இன்டர்வியூ பயாஸ் வந்து ஈக்குவல் கொடுப்பாரு. நான் வந்து எனக்கு வந்து ரீகால் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ரீகால் வந்து இதுல வரும் கேஸ் இன்டர்வியூ கேஸ் கண்ட்ரோல் ரீகால் பயாஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து டேபிள் இருக்கு. அதுக்கு மேல வந்து நான் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். பர்சோனியல் பயாஸ் அப்படின்றது வந்து எப்போ வரும்னா பர்சோனியல் பயாஸ் அப்படின்றது வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ் கேஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணும்போது இங்க பாரு கேன்சர் பேஷண்ட் லங் கேன்சர் பேஷண்ட் அப்போ வந்து நெகட்டிவ் அசோசியேஷன் போடுங்க. பிகாஸ் நம்ம வந்து கேன்சர் வந்து ஸ்மோக்கிங் தான் கேன்சர் வந்து காசு அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம் இல்லையா. பிகாஸ் அவங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்க இது இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இருக்கு யா ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து நெய் விடுது. அப்போ வந்து நெய்மேன் அப்படின்றது வந்து நெய்மேன் அப்படின்றது நெய் இல்ல செத்துட்டாரு நெய் ஆல்ரெடி பேட்டன் சேஞ்ச் ஆகுது. அதாவது எம்ஐசிசில ஸ்மோக்கிங் வந்து பார்க்கலாம். இப்போ செத்துட்டாங்க ஆல்ரெடி எம்ஐ வந்து சாகுற சான்ஸ் இருக்கு. இப்போ இங்க இருக்க ஸ்மோக் பண்ணப்ப ஆப்போசிட் ரிசல்ட்ஸ் வருது இல்லையா. இங்க ஸ்மோக் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க தெரியும். ஆமா ஸ்மோக் பண்ணாத உயிரோட இருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கு சார். ஸோ இதோட நெய்மேன் வந்து இங்க வந்து அப்போ வந்து சர்வேலன்ஸ் வந்து போகும் வரை தேடும் இடம் தெரியாது அலைவார் அவர் எல்லாம் குறைவார் இல்ல அலைவார் அவர் தான் அடைவார். ஸோ சர்வேலன்ஸ் பண்ண நமக்கு வந்து அதிகமான இது வந்து கிடைக்கும். ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டி அதெல்லாம் வந்து ஃபேக்டர் சர்வீஸ் மோஸ்ட் லைக்லி ஃபவுண்ட் அடிஷன். அதுக்கப்புறம் சார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அடிஷன் 10% கம்மியாக வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 விஷயத்தை வந்து பார்க்கணும். ஒன்று வந்து லைன் மாதிரி இருக்கிறது, ஒன்று வந்து முட்டை கொடுக்குறது கோலம், இன்னொன்று வந்து ஹார்ட் அப்படின்றது வந்து சேஞ்சிங் ஆட்டிடியூட் வைல் அண்ட் அப்சர்வேஷன். சேஞ்ச் ஆட்டிடியூட் வைல் அண்ட் அப்சர்வேஷன். அப்போ கோஹார்ட் ஸ்டடி வந்து வரும். ஆனால் இது வந்து மக்களோட இது வந்து நம்மளோட வந்து கோலம் மைனஸ் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டான். ஸோ இப்போ வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து டிபி வந்து மெஷர் பண்ணல கொடுக்குறது மெஷர் பண்ண அப்புறம் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். ஏன் சொல்லல இவன் வந்து நல்லாவே வந்து பண்ணுறான். இவனால வந்து நிறைய பேர் நல்லாவே வந்து ட்ரக் எடுக்காங்க. மோட்டிவேஷன் ஃபேக்டர் யூஸ் ஆகாங்க. கன்ஃபவுண்டர் வந்து ஆக்சுவலி இவங்க சம்மந்தமே இல்லாம வந்து கன்ஃபவுண்டர். ஆனால் டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் இன்டெரக்டா அதான் இப்போ பேங்க்லஸ் காஃபி ட்ரிங்க் ஆகுது சம்மந்தமே இல்லை. ஆனால் ஸ்மோக்கிங் கூட கொஞ்சம் சம்மந்தம் இல்லை. கூட இருந்து அசோசியேட் இது தேவையில்லாம வச்சுக்கோ. அது வந்து கண்டுபிடிக்கிறது இங்க வந்து மேட்டர். அப்போ அசோசியேட் ரிஸ்க் ஃபேக்டர் அசோசியேட் டிசீஸ் இன்டெரக்ட் அசோசியேஷன் வந்து இருக்கு. ஓகே. எஃபெக்ட் மாடிஃபையர் அப்படின்றது வந்து அசோசியேஷன் அந்த எஃபெக்ட் மாடிஃபையர் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்போ கன்ஃபவுண்டர் அப்படின்றது வந்து ஸ்மோக்கிங் தான் வந்து கேன்சர் காஸ் பண்ணும். ஆல்கஹால் வந்து ஒரு கன்ஃபவுண்டர் ஸ்மோக் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்மோக்கிங் தான் மெயினா ஸ்மோக்கிங் நான் ஸ்மோக்கிங் வெச்சுக்கோ ஆல்கஹால் அப்படின்னு ரெண்டு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுல மோஸ்ட்லி வந்து ஜீரோ அசோசியேஷன் அதாவது 1 வந்து வரும் நம்மளோட ஆக்சிஜன் வந்து பார்க்கும்போது. ஆனால் ஹைப்பர்டென்ஷன் வந்து ரிலேட்டட் இருக்கு. ஓகே. டிஸ்லிபிடியும் ரிலேட்டட் இருக்கு. ஹைப்பர்டென்ஷன் லிபிடியம் அதுல வந்து டிஃபரன்ஷியல் அசோசியேஷன் இருக்கு. அது வந்து எஃபெக்ட் மாடிஃபையர் இந்த கன்ஃபவுண்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சரி இப்போ பயாஸ் வந்து அப்போ வந்து ரெண்டு யார் ரெண்டு பண்ணா வந்து சிங்கிள் வெண்டிங் வந்து என்ன பண்ணணும். அதுக்கு டபுள் வெண்டிங் டாக்டர் அதுக்கு டபுள் வெண்டிங் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அதுதான் பெஸ்ட். மோஸ்ட்லி டபுள் வெண்டிங் டாக்டர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் கன்ஃபவுண்டர் மூணு அன்னோன் கன்ஃபவுண்டர் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கன்ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. நோன் கன்ஃபவுண்டர்னா மேட்சிங் அதுதான் பார்த்தோம் இல்லையா. ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ் கண்ட்ரோல் ஸ்டைல் வந்து இதான் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கன்ஃபவுண்டர் பண்ணணும். அன்னோன் கன்ஃபவுண்டர்னா வந்து ரேண்டமைசேஷன் பண்ணுறோம். ரேண்டமைசேஷன் வந்து எதில் பண்ணுறோம் சாம்பிளிங் எரர் அப்படின்றது வந்து நம்மளோட ப்ராசெக்ஷன் ஸ்டடி ஸ்டாண்டர்டைசேஷன் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ரெக்ரெஷன் இதெல்லாம் பண்ணுறது என்னன்னு எனக்கு போயிருக்கும். ரேண்டமைசேஷன் ரேண்டம் அலோகேஷன் இருக்கும். நோ ஈக்குவல் சான்சஸ் வந்திருக்கும். பயாஸ் வந்து ரிமூவ் ஆகுது. கன்ஃபவுண்டர் ரிமூவ் ஆகுது. பயாஸ் ரிமூவ் ஆகுது. இந்த சாப்டர் வந்து போட்டு ரேண்டமைசேஷன் ஹிஸ் கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பயாலஜிக்கல் அசோசியேஷன் ஒரு மனுஷன் மூக்கு வலினால வந்து காலில் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜிக்கல் பாசிபிலிட்டி வந்து இருக்கும். செகண்ட் அப்படின்றது வந்து இங்க வந்து ஒரு தாயம் வந்து ரெண்டு காயின் இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருக்கும் பிளஸ் அந்த டிசீஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து கோஹெரன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலி ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ப்ரிசீட் ஆகுது. ஸோ இது வந்து டெம்போரல் அசோசியேஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான் முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் இது எவ்வளவு நியாய தர்மமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரென்த் ஸ்பெசிஃபிசிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் அசோசியேஷன் இது காசு பண்ணும். அதே வந்து ஸ்பெசிஃபிசிட்டி இதே தான் வந்து இது கொடுக்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து மோஸ்ட்லி டோசஸ் கன்சர்வ் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் கொடுத்துருக்குது. ஆனால் மேலே வந்து சேம் ரிசல்ட்ஸ் எவ்ரி டைம் அதுதான் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்துச்சுல தெரியல.